டீசர் வேற லெவல் தலைவா. தலைவர் திருப்பி நெக்ஸ்ட் கம்பேக் கொடுக்குறாரு. அவர் ஆல்வேஸ் கம்பேக்கா தான் இருந்தாரு. இந்த வாட்டி தெரிக்க விடுறோம். நான் தலைவர் படம்னாலே வெயிட்டிங் தானே. நான் 74 வயசுல என் தலைவன் கிங்கு மாதிரி நின்று பேசுறாவனா இங்க இருக்கிறாப்ல அன்றும் இன்றும் என்றும் என் தலைவன் ஒரு சூப்பர் ஸ்டார். எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான். புரியல தலைவா 1000 crores எல்லாம் அமௌண்ட் விட்டுரு தலைவா. அவரை பாக்குறதே புண்ணியம், அவரை பாக்குறதே அதிர்ஷ்டம், அவரை பாக்குறதே கனவு. நிறைய பேருக்கு லட்சக்கணக்கான கனவு அது நிறைவேற போகுது. ஜெயிலர் 2 வருது, கூலி வருது, ரெடியா இருங்க. அல்ல படுறத கிளப்பிட்டோம், தெரிக்கிறோம், பார்க்கலாம். செம்மையா இருக்கு, வேற மாதிரி. தலைவர் வந்து அந்த 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 இது போஸ்ட் போவே இல்லை, அப்படியே இருக்காரு. அந்த மியூசிக் அதே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஜெயிலர் 2 ஏன்னா ஐ திங்க் இப்பதான் தலைவர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீக்வன்ஸா பண்றான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு ஒருத்தா இருந்தனால தான் அது கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. சன் பிக்சர்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். உங்களை மாதிரி ஒரு ப்ரொமோஷன் பண்றது வேற யாருமே கிடையாது. தலைவா யுவர் டெடிகேஷன் வேற லெவல். அனிருத் அண்ட் நெல்சன் அந்த காம்போ மறுபடியும் வர்றது சந்தோஷமா இருக்கு. ஐ திங்க் 2025 கோலிவுட் நம்ம அடிக்கிறோம், வெரி தரமா செய்யறோம், கண்டிப்பா அடிக்கிறோம். வாட் எவர் க்ரோஸ் தலைவா, இட்ஸ் ஆல் சாட்டிஸ்பாக்சன். மக்களோட மகிழ்ச்சி, கண்டிப்பா அடிப்போம். அது தலைவருக்கு க்ரோஸ் எல்லாம் மேட்டரே கிடையாது. ஆல்ரெடி பியாண்ட் சயின்ஸ். டீசர் பாக்குறதுக்காக தான் நான் வந்தேன். ஆக்சுவலி நான் மட்டும் தான் ரஜினி ஃபேன். நான் என் தங்கச்சிங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்தேன். அவங்கள ரஜினி ஃபேன்ஸே இல்ல, கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். ஆனா அவங்களே எழுந்து நின்று கத்துனாங்கன்னா பாருங்க, அப்போ எவ்வளோ மாசா இருந்திருக்கும். தலைவர் ஸ்கிரீன்ல வரும்போது அவ்வளோ மாசா இருந்துச்சுண்ணா, கூஸ் பம்ஸா இருந்துச்சு. 4 வாட்டி பிளே பண்ணாங்க, 4 டைமும் கத்தி எனக்கு தொண்டை போயிடுச்சுண்ணா. ஸோ மூவிக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேண்ணா. அண்ணா தலைவர் வந்தாலே போதும். நீங்க தலைவரோட வெறித்தனமான ஃபேன். தலைவர் ஸ்கிரீன்ல வந்தா போதும். இந்த படம் அந்த படம்லாம் இல்ல, எங்க தலைவரை பார்த்தா எங்களுக்கு போதும்ண்ணா. டீசர் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அதாவது ஒரு கூலி தான் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி த பினாக்கிள் அதுதான் இருக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது சட்டுன்னு சன் பிக்சர்ஸ் 50வது வருஷம் ஆஃப் ரஜினிசத்துல கரெக்டா 50th இயர்ல நம்ம தலைவர் ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்காக இது விட்டுருக்காங்க. சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப், தே ஆர் த கார்ப்பரேட் மான்ஸ்டர்ஸ். கரெக்டா பொங்கல் அன்னைக்கு ஒரு மெகா ட்ரீட் கொடுத்துட்டாங்க. இனி கூலியோட ஹைப்பும் அதிகமாகும். ஜெயிலர் 2 ஹைப்பு இந்த டீசரோட வேற லெவல்ல போயிடுச்சு. ஒரு FTFS அட்மாஸ்பியரை ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க. அதாவது இத்தனை க்ரௌடு ஒரு ஜஸ்ட் ஒரு 4 மினிட் ஒரு டீசரை, எடிட்டட் டீசரை பாக்குறதுக்கு இத்தனை க்ரௌடு. ஒரு ட்ரெண்ட் செட்டர் ரஜினிகாந்த் அண்ட் ரஜினி ஃபேன்ஸ்ன்னு சொல்லலாம். செகண்ட் 1000 crores, ஃபர்ஸ்ட் கூலி, செகண்ட் ஜெயிலர் 2. ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் டாட் அந்த எந்திரன்ல சொல்லுவாங்கல்ல ரோபோ, அதே தான் நானும் சொல்ல வரேன். டீசர் இல்ல, அனௌன்ஸ்மெண்ட் டீசர். ஆனா அதுவே இவ்வளவு மாசா இருக்கும். அஃப்கோர்ஸ் தலைவர் படம் அப்படிதான் இருக்கும், எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் தலைவர் அந்த ஏஜ் ஆஃப் 75 ப்ரூவ் பண்ணிட்டாரு, மாஸ் காமிச்சிட்டாரு. நீ நிறைய படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கெல்லாம் இவ்வளவு கூட்டம் வரல. இங்க பாத்தீங்களா? ஆமா, அதுதான் தலைவர். இல்ல வெளியில ஃபுல்லா டிராபிக் ஜாம், ஃபுல்லா கோயம்பேடு ஃபுல்லா. என்ன புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு, எந்த படத்துக்கு இவ்வளவு கூட அப்படின்னு பார்த்தா படத்துக்குல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்குதான் இவ்வளவு. நாங்க தான் 6 மணிக்கு வந்தவங்க, எவ்வளவு கூட்டமா இருக்கு பாக்குறீங்க. 6:30க்கு முன்னாடி போய் பாருங்க, செம்ம கூட்டமா இருக்குது. ஒன்லி பர்சன் இன் த வேர்ல்ட் அட் ஏஜ் ஆஃப் 75 இந்த மாசம் வந்து கிரியேட் பண்ண முடியும்னா தட் இஸ் சூப்பர் ஸ்டார். அண்ட் எக்ஸலண்டா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அவர் ஃப்ரேம்ல வந்தாலே நாங்க வந்து அதை ஒரு 10 நிமிஷம் பேசுவோம் அதை பத்தி. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த அனிருத்தோட மியூசிக் எல்லாமே மாசா இருக்குது. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் ஜெயிலர் 2. ஃபர்ஸ்ட் கூலி தான் வரப்போகுது, அதான் கூலி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஜெயிலர் 2 பொறுமையா பார்ப்போம். கண்டிப்பா கூலி இருக்கும், கண்டிப்பா 100%. நான் இப்பதான் ஒரு இடத்துல சொன்னேன், ஃபர்ஸ்ட் 100 crore தமிழ் ஃபிலிம் வந்து சிவாஜி, 300 crore தமிழ் ஃபிலிம் வந்து எந்திரன், 800 crore தமிழ் ஃபிலிம் வந்து 2.0. அஃப்கோர்ஸ் 1000 கோடியும் தலைவர் தான் பண்ணணும்ட்டு ஆண்டவன் சொல்றா, தலைவர் செய்யறாரு, அவ்வளவுதான். டீசர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி இவங்க ஜெயிலர் 2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு புஷ்பா 1, புஷ்பா 2, KGF எல்லாம் ஒரே டைம்ல எடுத்து முடிச்சிட்டாங்க படம். அந்த மாதிரி எடுத்து முடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கேப் விட்டுட்டதுனால மேபி ஸ்டோரி கொஞ்சம் டியூன் பண்ணி இருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ நாட் பேட், ஏதோ சம்வாட் நல்லா இருந்தா ஓகே தான் நினைக்கிறேன். ப்ரோ நான் வந்து பீக் அனில் ப்ரோ. எங்க அப்பா ரஜினி ஃபேன் தான் ப்ரோ. எங்க அப்பா ரஜினி ஃபேன், எங்க அப்பா ரஜினி பார்ப்பேன், நான் ரஜினி பிடிக்கும் தான். பட் நான் வந்து எப்பவுமே விஜய் ஃபேன் தான். நெக்ஸ்ட் 16 தான் நான் வெயிட்டிங் எப்பவுமே. பார்த்தேன் ப்ரோ. சூப்பரா இந்த நார்மல் நெல்சன் படத்தோட அவங்க அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா வந்துட்டு பார்ட் 2 சொல்லிட்டு இதையும் ட்ராக் பண்ணிட்டாங்கன்னா படம் மோஸ்டா நல்லா வந்து கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரஜினி படம்னா கலெக்ஷன் அடிச்சிடும். கதைப்படி ஒரு படம் படி பார்த்தோம்னா அது என்னன்னு தெரியல. அதே ஃபர்ஸ்ட் பார்ட்லயே முடிஞ்சிச்சு, எதுக்கு செகண்ட் பார்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே தெரியல. கூலிக்கு தான். செம்மையா இருந்தது சார். எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க பார்ட் 2?
பார்ட் 2க்கு தலைவர் படம் எந்த படம் வந்தாலும் வெயிட் பண்ணுவோம். லால் சலாமே வெயிட் பண்ணி பார்த்தோம். லால் சலாமுக்கே பேனர் போட்ட ஆள் நம்மலாம். நம்ம அப்புறம் ஜெயிலர் 2க்கு எப்படி இருப்போம்? ஒரே அலப்பறை தான் இருக்கும். வைப்பு 1 விட 2 வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. செம்ம வைப்பு. ஒரு தடவை தான் போடுவாங்க, 5 தடவை போட்டு மிரட்டிட்டானுங்க. நெல்சன் தான் அந்த அளவுக்கு பண்ணிட்டாப்ல. நம்ம சொன்னோம் இல்லையா சங்கர் பிரம்மாண்டமான்னு சொல்லிட்டு, அப்பயே என்ன சொல்லியிருந்தேன், இனி ஒருத்தர் பிறந்து வரணும் சங்கருக்கு எதிரான்னு சொன்னாங்களே, அதை அப்பயே உடச்சிட்டாப்லன்னு நான் சொன்னேன். இதுல வந்து கன்ஃபார்ம்டா சொன்னேன். அதெல்லாம் தாண்டி செம்ம பிரம்மாண்டம் வைப்ஸ், செம்ம வைப்ஸ், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. 6 மணிக்கு பார்த்தேன். ஆக்சுவலாக நான் 14 வயசுல ரசிக்கேன். அப்போதுலேருந்து எப்படி எனர்ஜியோடு இருக்கணும் அதே எனர்ஜி 55 வயசுலேயே இருக்கேன். 6 மணிக்கும் பார்த்தேன், 6:30 மணிக்கும் பார்த்தேன். இன்னொரு முறை போட்டாலும் கண்டிப்பாக பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு தீவிர ரசிக்கேன். தலைவர் ஒரு சீன் வந்தாலும் அந்த படத்தை நான் மைடியர் குட்டிச்சை தான் கண்ணாடி போட்டு பார்த்ததுக்கே போனவன். நான் டீசர்னும் போது வராமல் இருக்க முடியல. அருமையாக தான் ஹாப்பி போங்க. பழைய இதை விட இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து ஃபேவரட் மோகன்லால் வரணும்னு ஆசையாக இருக்கு. மோகன்லால் அண்ட் இது மற்றபடி வேற யாரும் தோணல. மோகன்லால் வந்தால் நல்லா இருக்கும். கூலி இல்லை அடிக்கணும். புலி வந்து அது எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி. அது லோகேஷ் கனகராஜோட பண்றதுனால நிச்சயமா நல்லா இருக்கும். சூப்பர், பக்கா சூப்பரா இருந்துச்சுண்ணா. நான் கூலிக்கா வெயிட் பண்ணுவேன். ஹோப்ஃபுல்லி இருக்கலாம், இல்ல இருக்காம போலாம். நல்லா இருந்தா போதும். ஆமா, லைக் நல்லா இருந்துச்சு. கேமியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருந்து வராங்க. எனக்கு பொறுத்தவரையும் நல்லா வெல் யூட்டிலைஸ்டா இருக்கணும். தேவஸ் தான் மூவிஸ் லைக் கேமியோஸ்க்காக மட்டுமே இருந்தது, ஆனால் ஃப்ளாப்பா இருந்தது. ஹோப்ஃபுல்லி ஜெயிலர் 1 மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். கேமியோஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பில்டப் கொடுத்து மாஸ்க் கொடுத்து பண்ணா நல்லா இருக்கும். தேங்க்யூண்ணா. சூப்பர் ஆச்சு. நான் கூலிக்கு தான் ப்ரோ வெயிட் பண்றேன். அதுல எல்லாருமே இருக்காங்களே, ஆமீர் கான், அதனால கூலி கண்டிப்பா சான்ஸ் இருக்கு, நிறைய சான்ஸ். ஜெயிலர் சூப்பரா இருக்கு. உட்கார்ல யாருமே உள்ள உட்கார்ல, சூப்பரா இருந்துச்சு. ஷாருக் கான். ஆமா, ஷாருக் கான் தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்ம தமிழ் ஸ்டார்ஸ் யாராவது இருந்தா நல்லா இருக்கும். அதான் செம்ம சூப்பரா இருக்கு. தலைவர் பாஸ் கலைப்பிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு பார்த்ததுனால. திரும்ப ஜெயிலர் 2 வரதுனால, அது அந்த கழுகு டீம் வரதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பார்த்தா செம்ம சூப்பரா இருக்குது. கண்டிப்பா முதல்ல வரப்போறது கூலி தான். தலைவர் போட்டோ வந்தாவே அரைநாள் லீவ் போட்டு உட்காந்து போட்டோ பார்க்கறாரு. அதனால ஃபர்ஸ்ட் கூலி வரதுனால கூலி என்ன பண்ண போதும், முதல் 1000 கோடி தமிழ் சினிமா அந்த படம் தான். அதை பார்த்து முடிச்சுட்டு ஜெயிலர் கண்டிப்பா அதை பார்ப்போம். கண்ணு ஆமா, 1500 தான் போனோம். கண்டிப்பா இது வந்து டீம் வந்து கண்டிப்பா அதை வந்து முறியடிக்கும். ஏன்னா கலாநிதி மாதிரி ஃபுல்லா இறங்கிட்டாரு. அதனால செம்ம மாச தலைவர் தான். 2026 தமிழ் நாட்டின் சினிமா புரட்சி தலைவர் தான். அதான் சொன்னேனே ஜி, தார் மாதிரி ஜல்லிக்கட்டு கால வாடி வாசல்ல இருந்து புறப்பட்டுச்சு. யாராலுமே அடுக்க முடியாது. அவ்வளவுதான். பரவலாம் முட்டி முதையும் அப்படியே ஒதுங்கி போயினே இருக்க வேண்டியதுதான். நீங்க எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்க மாட்டானு ஜி, சத்தியமா சொல்றேன். இதை பார்த்த பிறகு எவனுமே சந்தோஷப்பட மாட்டாங்க. ரசிகர் நாங்களா இருப்போம். ஏட்டஸ் இருக்கிறானுங்களா எல்லாம் வைத்தச்சல் தான் இருப்பானுங்க. என்ன பண்ண புரியல, ஒரு வார்த்தை எதுவும் சாப்பிட்டீங்களா? தலைவர் வந்து சேர்த்த எட்டி பாப்பாருனால வெயிட் பண்ணுவோம் ஜி. நாங்க தளபதியா வெயிட் பண்ணோம். நியூ இயர்க்கு தலைவர் வீட்டாண்டியா வெயிட் பண்ணோம். தலைவர்னாலே வெயிட் பண்ணுவோம் ஜி. நாங்க எந்த படமா இருந்தாலும் சரி. படம் வந்தா கூட இந்த மாதிரி வந்து ஆடியன்ஸ் வந்து வரமாட்டாங்க. சாதாரண ஒரு 5 நிமிஷம் தான் இது ஆக்சுவலா வீடியோ. அதுக்கே பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி எடுத்திருக்காப்புல. அவ்வளவு அருமையா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு ஜி. எங்களுக்கு அமௌண்ட் தான் மிக்கல ஜி. அவர் வந்தாவே போதும் எங்களுக்கு. அவரு எல்லாருமே கிரியேட் பண்றது தலைவர் மட்டும் தான். அதுக்கப்புறமா தான் எல்லாருமே வருவாங்க. இந்த பொங்கல் உண்மையிலே சொல்றேன், இந்த இவ்வளவு கூட்டம் வந்ததுல தலைவருக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் நெல்சன் அண்ணனுடைய எல்லாம் எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நெல்சன் அண்ணன் உண்மையிலே சொல்றேன், எங்களுடைய எதிர்பார்ப்புலாம் என்ன, இந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்தது எல்லாத்தையுமே மேல கொடுத்துறாரு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எல்லாம் வந்து இத ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைலருக்கு வியூஸ் போதுல, அத கிளியர் பண்ண சொல்லுங்க. அவனை பிரேக் பண்ண சொல்லுங்க. வாய்ப்பே இல்ல. ட்ரைலர் நல்லா இருக்கு ப்ரோ. நீங்க கொடுத்ததுக்காக சொல்றேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஏற்கனவே சொன்ன அவங்க கிட்ட ஒரு டீசர் கட்டை விட பயங்கரமா இருக்கு. பாக்குறவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ
ரொம்ப ஹாப்பி. டீசர் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுங்க. 2000 கோடிங்க இந்த படம். 2000 கோடி கண்டிப்பா வெயிட் பண்றோம். சூப்பர். சூப்பர் மச்சா. அனிருத் சம்பவம் டீசர் பத்தி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. எவ்வளவு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? ரொம்ப வெயிட் பண்றோம். எவ்வளவு சீக்கிரம் தான் பார்க்க வேண்டியது தான். காமெடி எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? மோகன்லால், சிவகுமார் 3 பேர் நடிச்சாங்க, எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? ஏற்கனவே பார்த்தது தானே, நல்லா தான் இருக்கும். இந்த வாட்டி இன்னும் ஹையா எக்ஸ்பெக்ட் பண்றோம். கொஞ்சம் டைம் இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொட்ட வேண்டியது நல்லா இருக்கும்னு பாக்குறோம். அவ்வளவுதான். தேங்க்ஸ். சூப்பரா இருக்குது. எவ்வளவு அளவுக்கு வெயிட் பண்றீங்க சார்? 3 பேர் ரொம்ப ஈரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜெயிலர் 2 ஜெயிலர் 1 மாசா இருக்கும் நினைக்கிறேன். சூப்பர். சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. டீசர் பத்தி எப்படி சார்? டாப்பா சொல்ல வேணாம், கலாப்படம் இப்போ வர ஸ்கிரீன்ல பார்த்தது எப்படி இருந்துச்சு? ஐயோ. ஜெயிலர் 2 வர சொல்றாங்க. நடுங்குது, அருமையாகுது. டாப்பா இருக்கும். ஜெயிலர் 2 வந்து ஜெயிலர் 1ஓட தலைவருக்கு பேக் டு பேக் ஹிட் கன்ஃபார்ம்டு. ஃபர்ஸ்ட் கூலி, அடுத்து ஜெயிலர் 2 கண்டிப்பா அதோட அதிகமாவே வரும். அதோட அதிகமாவே போகும். சான்ஸ் இல்லை. தலை தான் நிற்குது. நல்லா இருந்துச்சு. தலைவர் எப்படி வெயிட் 1000 crore அடிக்க எதிர்பார்க்கறீங்களா? 1000 crore எப்படி படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பட் நல்லா இருக்கு. கன்ஃபார்மா பயங்கரமா போகும். நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான். டீசர் பத்தி எப்படி? ஒரு தரமா இருந்துச்சு ப்ரோ. ப்ரொடக்ஷன் வேல்யூ அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லயே தெரியுது. இதோட பெட்டர் இன்னும் சிறப்பா இருக்கும்னு படம் நாங்க எதிர்பார்க்கிறோம். நல்ல படமா இருக்கும், சிறப்பா இருக்கும், நல்லா எக்ஸ்பெக்ட் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமா கொடுப்பாருன்னு நம்புறோம் 1000 crore அடிக்க எதிர்பார்க்கறீங்களா ஃபர்ஸ்ட்? ப்ரோ. நம்பர்ஸை விட்டுருங்க ப்ரோ. நம்பர்ஸ் வச்சு நம்ம எதுவும் பண்ண போறதில்ல. தலைவர் ஸ்கிரீன்ல பாக்குறோமா, அலப்பறை பண்றோமா, என்ஜாய் பண்ணோமா, நம்ம சந்தோஷமானோமா, அவ்வளவுதான் ப்ரோ. நம்பர்ஸ்லாம் ஒண்ணுமே இல்லை ப்ரோ. அவ்வளவுதான். தேங்க்ஸ். டீசர் பத்தி எப்படி? டீசர் ஸ்டார்டிங் நல்லா தான் போச்சு. தலைவருக்கு வந்து விக்கு சரியில்லை தலைவருக்கு. அப்புறம் நடந்து வரது கூட நல்லா எடுக்காம போயிட்டாங்க. மற்றபடி பிஜிஎம் அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நெல்சன் யூபர் நல்லா தான் இருந்துச்சு. முடிதான் என் பெரிய பிரச்சனை. ஜெயிலர்ல நல்லா இருக்கும்ல, பாம்பு படம் எடுத்த மாதிரி. இதுல வட்டமா ரவுண்டா இருந்தாரு, நல்லா இல்ல பெருசா. அதிகமா எதுக்கு வெயிட் பண்றீங்க? கூலிக்கு வெயிட் பண்றீங்களா, ஜெயிலர் 2 வெயிட் பண்றீங்களா? நான் கூலிக்கு தான் வெயிட் பண்றேன். தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. 2000 crores கன்ஃபார்ம் இட் வில் டேக். ரஜினி சார் பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தது எப்படி இருந்துச்சு? ரொம்ப இதுவாக இருந்தது. ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக ஃபீலாக இருந்தது. எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. 1000 crore அடிக்க எதிர்பார்க்கறீங்களா? 3000 மேலே வச்சிரும். எந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்றீங்க? கூலிக்கு வெயிட் பண்றீங்களா, ஜெயிலர் 2 அதிகமா வெயிட் பண்றீங்களா? ரெண்டுத்துக்கு தான் ப்ரோ. இப்போ கூலி தான் இப்போ வெயிட் பண்ணுறேன். இப்போ வந்தால் சூப்பராக இருக்கும். இல்லை 2 படமும் கன்ஃபார்ம் வச்சிரும். சூப்பராக. மோகன்லால், சிவராஜ்குமார் யார் அதிகமா வந்தா நல்லா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? மோகன். ஏன்னா எல்லாம் கேமியோ தான் பண்ணிருக்காங்க. யாரை வந்தா நல்லா இருக்கு? மோகன். இது நல்லா இருக்கும்னு பார்க்குறோம். இன்னும் பெட்டரா, அதோட இன்னும் பெட்டரா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டீசர் பத்தி எப்படி? மச்சாவா இருக்கு ப்ரோ. ஹுக்கும். ஜெயிலர் 2 சக்ஸஸ் மீட்ல 1000 crore அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடிக்கும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறீங்க. அடிக்கும், கன்ஃபார்மாக அடிக்கும். நம்ம பார்ப்போம். வேற லெவல் இருக்கு. செம்ம ப்ரோமோ. நெல்சன்னால ப்ரோமோ தான். ஜெயிலர் 2 ட்ரெய்லர் வந்து செம்ம சூப்பரா இருக்கு. அவர் நெல்சனோட அந்த டார்க் ஹியூமர், அந்த காமெடி, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து டீசர்லயே ரொம்ப தெளிவா தெரியுது. ஜெயிலர் 1 விட இன்னும் ஜாஸ்தி காமெடி வந்து அந்த ஒரு நக்கல்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அதே டைம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 1ல வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு. இது வந்து அதோட ஒரு லெவல் தாண்டி தான் அந்த டீசரை பொறுத்த வரைக்கும் அவரோட இம்பாக்ட் செம்ம பவர்ஃபுல்லாக வந்து ரஜினி சாரோட இன்ட்ரோ காமிச்சிருக்காங்க. அதுலேயும் அவர் ஃபேஸ் ரிவீல் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்லோ மோஷனில் அப்படியே கை இப்படி கீழே இருக்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஸோ ஜெயிலர் 2 வந்து கண்டிப்பாக இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் 1ஓட பெட்டராக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த இம்பாக்ட் அவங்க படத்தில் கொடுத்துட்டாங்கன்னா படம் வேற ரேஞ்சில் இருக்கும். ஸோ அந்த இம்பாக்ட் படத்தில் வர்றதுக்காக டீம் குழுவுக்கு வந்து வாழ்த்துக்கள்.